நான் தமிழ்நாடு என்ற உணர்வோடு தமிழ் மக்களுக்காக நான் பாட விடுகிறேன். நானும் ஒன்று தமிழ், நான் தமிழன், நான் தமிழ் மக்களை போராடுறேன் அப்படின்னு 2 சேர்த்தாங்கன்னா அவங்க உட்கார வைக்கலாம் சார். ஒருத்தன் தமிழன்பான், ஒருத்தன் திராவிடன்பான். திராவிடம் கிட்ட தமிழ் வார்த்தையே வராது. இவன் தமிழ் சொல்லிட்டு திராவிடங்கிற ஒரு ஃபோர்ஜின் பாப்பில் இவ்வளவு கத்திக்கிறீங்க. அப்புறம் எப்படி கூட்டணி வருது? அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு நான் கூட்டணி வைப்போம். அப்போ இது மிகப்பெரிய சூதாட்டம். அதோட சூதாட்டம் இன்னைக்கு என்னன்னா கலாச்சாரம் சூதாட்டமாகிவிட்டது, பண்பாடு சூதாட்டமாகிவிட்டது. இன்னைக்கு பொய் பேசுகிறேன் சார். பொய் 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 என்ன பொய்? இன்னைக்கு பேசுற மிகப்பெரிய பொய். பெண்கள் எல்லாத்துலேயும் ஆணுக்கு நிகராயிட்டாங்க. பெண் விடுதலை கிடைத்து விட்டது. பெண் எல்லாத்திலும் உயர்ந்து விட்டார். பெண் அடிமைத்தனம் சுத்தமா ஒழிக்கப்பட்டு விட்டது. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொய். ஒரு பொண்ணு நைட்டு தனியா போக முடியல, கெடுத்து குட்டிச்சலை கருப்படி சின்னவளம் ஆக்கிறாங்க. என்ன தமிழ் இடம் பெண்கள் என்ன முன்னேறிட்டாங்க? நீ பெண் பெரிய சுதாட பொருளாயிட்டா. அவங்க லவ்வரோட எந்த கோவை எல்லார் மனசு இன்னைக்கு பத்திட்டு எரியுது. 2 நாள் அந்த செய்தி பார்க்கும்போதெல்லாம் வயிறு எரியுது. என்ன நாடுது? நாங்க பெண்களுக்கு முன்னாடி பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டியா? அப்பாவது கோனான் சார் ஒரு காலகட்டத்தில் நான் சார் உங்க தைரியத்தை வேந்து பார்ப்பேன். ஒரு ஆளுங்கட்சி அப்பெல்லாம் எம்ஜிஆர்னா பவர். எம்ஜிஆர் யாரும் ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆர் பயம் இருந்துச்சு. அந்த நேரம் ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் படம் எடுத்தவர் வீசி கோதான சார். பயப்பட மாட்டார். அந்த துணிச்சல் வீசி கோதான சாருக்கு உள்ள துணிச்சல் 1% இன்னைக்கு உள்ள இயக்குநருக்கு இருக்கா? இருந்தா சினிமா சுதாட்டம் ஆகாது. இன்னைக்கு யாருக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு வலு இல்லை. ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து பேச முடியல. அடுத்த வாரத்துக்கு உள்ள வச்சுறாங்க. பெண் கோவையில் நிறைய பேர் அந்த பொண்ணியை அந்த இடத்துல ஆக்கி போச்சு. ஏன் தனியா போச்சு? ஒரு பொண்ணை 3 பேர் சின்னவனமாக்கி குத்துயிரும் கொலையுரம் போட்டான். இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை தூக்கிதான் செத்து போயிருக்கும். ஆனா நிறைய பேர் 11 மணிக்கு அங்க என்ன வேலை, ராத்திரி அதுக்கு அங்கே வேலை. நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை தெரியாதுலாம் போயிருந்து இப்படி பண்ணி இதை கேட்பீங்களாடா? போன தப்பு தான். ஒரு பொண்ணுக்கு நீ பாதுகாப்புலையா ஒத்துக்குங்க, அப்ப நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க ஒரு பொண்ணு பையனை தனியா போனா பாதுகாப்புன்னு சொல்லுங்க, அப்புறம் கேளுங்க ஏன் போனிட்டு. நீ பொண்ணை தனியா விட மாட்டோம், பண்ணாங்க லவர்ஸ் விட மாட்டோம். லவரை அவன் பையனை அடிச்சுட்டு கூட நாங்கள் 5 பேர் சேர்த்து குடிச்சிடாய் போடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ இதே கேள்வி. அங்கேயும் அவன் புதற்குள்ள போனாங்க போனா கெடுப்பிடாடா புறம்போக்குலாம். நான் இன்னொன்று சொல்றேன், ஒரு அமைச்சர் 1000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ணாருன்னா நம்ம அரசு எதிர்க்கலாம் சார், கேள்வி வைக்கலாம் சார். கலாச்சாரம் காசு கொடுது அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி வைக்கலாம். ஒரு பாலம் கட்டினாங்க 500 கோடிக்கு, 1 மாதம் இடிச்சு விழுந்துச்சு, அப்போ நம்ம அரசை கேள்வி வைக்கலாம், எதிர்த்து கேள்வி வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை சீரடிச்சாங்க வச்சுக்கல எங்கேயாவது, அதுக்கு நம்ம அரசை கேள்வி வைக்கக்கூடாது. இந்த சமூகத்தை கேள்வி வைக்கணும். இந்த சமுதாயத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா சரி வராது. அது அரசாங்கத்தின் இது வேறு, இது வேறு. இது நாடு குட்டிச்சுரா போயிருக்கு, கலாச்சாரம் போச்சு, சீரடிச்சு போச்சு.
எவ்வளோ நாட்கள் சீரழிக்கிறான். அப்போ இதுக்கும் நான் சொல்றேன், இங்கே வந்து எல்லாருமே அரசியல்வாதி பார்வையில் பார்க்கக்கூடாது. எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், உதிர்கட்சியாக இருக்கட்டும், முளைச்ச கட்சியாக இருக்கட்டும், நீங்க எல்லாருமே ஒரு நடந்துட்டா இங்க ஒரு பொண்ணுக்கு ஒன்று ஆன உடனே நீங்க அரசியல்வாதியை குரல் கொடுக்கூடாது சார். ஒரு மனுஷனை குரல் கொடுக்கணும் சார். மனுஷனை குரல் கொடுக்கணும், ஆரம்பத்தில் குரல் கொடுக்கணும். அப்போதான் இதுக்கு தீர்வு வரும். சும்மா அரசியல் எதுக்கு இருக்காக குரல் கொடுத்தோம்னா அது ஒரு அதுக்கு நீ ஊழல் எதிர்க்க. டாஸ்மாக் கடை திறந்துருக்காங்களா, அதே எதிர்க்கலாம். இந்த மாதிரி ரகசியம் இந்த மாதிரி தெரியாம சூதரம் நடக்குதா, அதே அதுக்கெல்லாம் அரசு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு வந்து யாரும் அரசியல்வாதியா குரல் கொடுக்காம எல்லாரும் மனுஷனா குரல் கொடுத்தா தான் இது ஒரு தீர்வு வரும். ஒரு அரசாங்கத்தை குற்றம் சுமத்துறதுக்காக எண்ணத்துல நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சு, அரசாங்கத்தை நம்ம கேட்டுருவோம், அதுக்கு கேட்காம இருக்காங்க. அதுக்கு கேட்காம இருக்கலாம். ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா நமக்கு கோபம் வந்து அட்டியோடு பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும். எல்லாருக்கும் அரசியல் பேசுறது இந்த கோவில் நடந்தது. இது நம்ம ஒவ்வொரு அண்ணா நியூஸ் நடந்துச்சு, இதுதான் கடைசியா இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நூறு நடந்துச்சு, இதுதான் கடைசியா இருக்குன்னு சொன்னோம். இப்போ கோவில் நடந்துச்சு, இதுதான் கடைசியா இருக்குன்னு சொல்றோம். கடைசியா நம்ம சொல்றோம், அது தொடர்ந்துட்டு இருக்கு. அப்ப இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அங்கே அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும். அது நம்ம வேண்டுகோளை வைக்கணும். ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கும் தனி சட்டம் வேண்டும். அதை அவனை சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல, வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பொண்ணுங்களை ஒரு கை வைக்கும் போது ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணவனுக்கு அந்த தண்டனை புத்தியில படணும், கண்ணு முன்னாடி தெரியணும். இன்னொன்னு ஊடகங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறதுலாம் நம்ம நெய்மர் போட்டுக்கிருக்கோம், விவாத பொருளாக்குறோம். நம்ம ஒரே விஷயத்துல இந்த பாலியல் விஷயத்துல மட்டும் நாங்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு சேவையை மனசுல வச்சுக்கிட்டு இந்த சீரழிச்சாங்கல்ல இவங்களை காட்டணும் சார். இவங்களை மூஞ்சி காட்டிட்டே இருக்கணும். இது மூஞ்சி காட்டல, சேவா காட்டுறாங்க. அங்கே சுட்டான் ஓடுறான், அங்க மூஞ்சி காட்டுறதுக்கு என்ன இருக்கு? அவன் என்ன கால் சுட்டாங்க, சுட்டதை காட்டுங்க. எப்படி எங்களுக்கு பயம் வரும்? இந்த மற்ற பூரா வெளியே வந்துடுறாங்க. இந்த ஒரு நடிகர் வந்து ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணார், விற்கல, யூஸ் பண்ணிட்டார். மறுநாள் ஃபுல்லாக கிளாஸ் அவர் பேசு லைவ் போயிட்டு இப்படி போதை பொருள் சாப்பிட்டார் பண்ணிட்டார். அப்போ ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணார், ஒரு நடிகர் கைது பண்ணிட்டு அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த பெண்களுக்குள்ள இந்த மாதிரி பாலியல் தொலைங்கிறது தனிப்பட்டதில்லை, சமுதாயம் சார், சமுதாயத்தோட சீர்கேட்டது. அப்ப இதை நம்ம கொஞ்சம் மற்றதுக்கு முக்கியத்துவம் இதையும் கொடுக்கணும். நீங்க காட்டுற நீங்க எந்த டெவலப்மெண்ட் காட்டுறோ அதை பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன விடணும் பயம் வரணும். இப்போ திருப்பி ஒரு நப்பாசை இதுதான் கடைசியா இருக்கு. இந்த அரசாங்கம் வந்து நீங்க ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் எப்படி துணிஞ்சு சொன்னீங்களோ அதே மாதிரி இதுக்கு தனி சட்டம் அமையணும். அமைஞ்சு அதுக்கான வீடு இதை காட்டினா தான் கொஞ்சம் குறையும். இந்த நேரத்தில் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பூர்ண குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள், ஹாஸ்டல்னா என்ன? ஒரு பெண்களை ஒரு பெத்த தாய் தப்ப ஒரு நம்பித்தானே ஹாஸ்டலுக்கு அனுப்புறாங்க. ஹாஸ்டல் என்ன கிழிக்கிறிய? எப்படி ஹாஸ்டலுக்கு பொண்ணு வெளியே போச்சு? நினைச்ச நேரத்துக்கு வெளியே போறது, நினைச்சதுக்கு வர்றது ஹாஸ்டலு. அப்ப ஹாஸ்டல் சரியான கண்காணிப்பு இருக்கணும். ஹாஸ்டல் தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு. ஒன்னு மீறி வெளியே வந்து பொண்ணு வெளியே போச்சு, ஹாஸ்டல் நம்ம தானே பெத்தவங்க உள்ள அனுப்புறாங்க. அப்ப அந்த ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹாஸ்டலுமே, அதுவும் பெண்கள் லேடிஸ் உள்ள ஹாஸ்டல் எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட ரொம்ப ஒரு கண்ட்ரோலோட வச்சுக்கணும். அப்புறம் சீரழிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் பிரயோஜனம்
அரசியல் நம்ம பொறுப்பு. அதான் இங்கே மாறும் நினைக்கிறேன். அரசியல்வாதிகள் ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, ஒரு கொள்ளையோ அது நடந்துச்சு. அப்போ என்ன ஆகுது, அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் தான் பொறுப்பாகிறாங்க, அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இடைக்கால நீக்கம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஏரியாவில் கொள்ளையோ நடக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடவடிக்கை இருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வு நடந்தால் அந்த ஏரியாவில் போலீஸ்கார மட்டும் இல்லை, அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ யாரோ அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும் சார். அப்போ சரியாக வரும். எம்எல்ஏ பொறுப்பு எடுக்கணும். ஓட்டு வாங்குறீங்களா, ஜெயிக்கிறீங்களா, பதவி வைக்கிறீங்களா, மாசம் மக்கள் படத்தை சம்பளம் வாங்குறீங்களா, போலீஸ்கார எப்படி நீங்க கண்டிக்கிறீங்க? நீங்க தான் போலீஸ் கட்டி உள்ள போறீங்க, அக்யூஸ்ட் சப்போர்ட் நீங்க தானே போறீங்க. குற்றவாளிக்கு சப்போர்ட்டா போற கரவேட்டி குற்றத்தை தடுக்கவும் போகணும், அவன் தான் உண்மையான கரவேட்டி. குற்றவாளி காப்பதம் உள்ள போகக்கூடாது. அப்போ ஒரு ஏரியா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பகுதி தொகுதி எம்எல்ஏ யாரோ அவங்க எம்எல்ஏயும் இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 8 மாசம் சம்பளம் கட் பண்ணுங்க, கரெக்டாக வரும். நன்றி, வணக்கம்.